உங்க பைக்குக்கு நீங்க ஒரு செமையான ட்ரெண்டிங்கான EFX எடிட் மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. நான் சொல்ற செட்டிங்ஸை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்க உங்க வீடியோ இந்த மாதிரி ஒரு வேற லெவலான வந்து அவுட்புட் கொடுக்கும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானது Capcut அப்புறம் பாத்தீங்கன்னா VPN ஆப் தான். VPN ஆன் பண்ணிட்டு Capcut குள்ள போய்க்கோங்க. Capcut குள்ள போனதுமே உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுமே அந்த வீடியோல கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ல ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்ற செட்டிங்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க பிரைட்னஸ் அப்படின்னு இருக்கும். அதை பார்த்து கம்மி பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். அதை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் கொடுத்திருப்பாங்க. அதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்க வீடியோக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்போஷர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதை பாத்தீங்கன்னா ஒரு முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ண பாருங்க. ஏன்னா எந்த அளவுக்கு உங்களுடைய வீடியோ டார்க்கரா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த க்ளோயிங் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஷார்பன் அப்படின்னு இருக்கும். உங்க வீடியோ சப்போஸ் குவாலிட்டி லெஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஷார்பன் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்து HSL அப்படின்னு இருக்கும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க வீடியோல எந்த கலர் மெயினா இருக்கு, எது வந்து ரொம்ப மெயின் டாமினேட் பண்ணுதோ அந்த கலரோட ரவுண்ட் ஷேப் பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருப்பாங்க. அதை கண்டிப்பா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அதோட சேச்சுரேஷன் வந்து ஃபுல்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லுமினன்ஸ் இருக்கும். அது எந்த அளவுக்கு வச்சா உங்க வீடியோக்கு நல்லா இருக்குதோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கு அப்புறம் மீதி ஏதாச்சும் சின்ன சின்ன கலர்ஸ் உங்க வீடியோல இருந்துச்சு அப்படின்னா அந்த கலரை கிளிக் பண்ணிட்டு சேச்சுரேஷனையும் அதுக்கப்புறம் லுமினன்ஸையும் டிராப் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லா லெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கலர் பாத்தீங்கன்னா மினிமல் ஆயிரும். மிச்சம் இருக்கிற அந்த பர்టిక్యులர் கலர் மட்டும் என்ஹான்ஸ்டா தெரியும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க வீடியோ மேல கிளிக் பண்ணிட்டு வீடியோ எஃபெக்ட்னு கீழ கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ எஃபெக்ட்ல போயிட்டு மேல பாத்தீங்கன்னா லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் புதுசா வந்திருக்கும். அதுக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட்ல எட்ஜ் க்ளோ அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டக்கரான க்ளோயிங் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். சோ இது அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்து வர இந்த டுட்டோரியல் நீங்க மிஸ் பண்ணாம இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். சைனிங் ஆஃப் சாரதி.